கத்த நல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, நல்ல சாட்சிகளை கேட்டோம். ஸ்ரீராம் காய் ஸ்தோத்திரம். ஆண்டு ப்ளஸ் பண்ணிட்டு கத்த சித்தமான வந்து பார்க்கலாண்ணே. சரி, எல்லாம் கண்ணில் மூடி ஆண்டவரை பேசுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுங்க. அனுமதி சுற்றி பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரோஜனமுள்ள வார்த்தைகள் கொடுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நினைக்க வேகமாக வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9:24 எடுத்தவங்க வேகமாக வாசிங்களா? மைக்கில் வாசிங்க, சூப்பர். இல்லாட்டினாலும் தைரியமாக சத்தமாக வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:24 வாசிக்கிறீங்களா? பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பந்தய சாலையில ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா ஒருத்தன் தான். அப்போ ஒரு கூட்டம் ஓடுது, ஒருத்தன் தான் பெறுறான். அல்லேலூயா. அப்படிதானே அர்த்தம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும். அப்போ ஓடுகிறவர்கள் அப்படின்னா என்னது? பன்மை. ஒருவன்னா ஒருமை, பன்மை ஒருமை. ஓடுகிறவர்கள் பன்மை, பெற்றுக்கொள்வது ஒருவனே. அல்லேலூயா. அப்போ ஒரு கூட்டத்தில் ஒருவன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் சொல்லுவார், எலியா வந்து சொல்லுவான், ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கேன். தம்பி நீ ஒருத்தன் கிடையாது, 7000 பேர் இருக்கான் அப்படின்னு. அப்போ அந்த 7000 பேரை தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் அந்த சொல்கிறாரு 7000 பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. 7000ல் ஒருவனா எலிசாவை ஆண்டவர் கண்டு கொண்டார். அல்லேலூயா. அப்போ கூட்டத்தில் 7000 பேர் இருக்கிறாங்க, ஆனால் 7000ல் ஒன்றா எலிசாவை ஆண்டவர் பார்க்குறாரு. அதே மாதிரி இதில் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ பக்கத்தில் முடிஞ்ச கை பிடிங்களேன். அல்லேலூயா. ஆரம்பிக்கிற அநேகரில் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆரம்பிக்கிற அநேகரில் பிரதர் நீங்கள் இருந்துறாங்க, முடிக்கிற ஒருத்தனா இருப்போம். அல்லேலூயா. வெற்றியாக முடிக்கிறதுல ஒருத்தனா இருக்கணும். அல்லேலூயா. ஆரம்பிக்கிறதுல வெற்றியோடு ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. வெற்றியோடு ஆரம்பிக்கிறது எல்லாமே ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் வெற்றியோடு முடிக்கிறதெல்லாம் மேட்டர் இருக்கு. தம்பி ஸ்ரீராமே சோத்திரம். கர்த்தர் அப்படியே ஆஸ்வதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. யாரெல்லாம் பார்க்குறாங்க? சொந்த பந்தம் பார்க்கவே இல்லையா? பரலோகத்தில் ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கு. யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்த காட்டிலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். தம்பி வந்துறியா வந்துறியா வந்துறியான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ எனக்கு இந்த வசனத்தெலாம் நேற்று நைட்டு உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு சில காரியம் அப்படி ஓடிச்சு. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் மோடு கூட பேசுவார். அப்போ நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? என்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ என்னுடைய 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 என்ன நான் அப்படின்னு நினைக்காதீங்க, நம்ம எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி என்ன மத்தியும் இல்லை. அப்போ நம்முடைய முடிவு சொல்லுங்களேன், என்னுடைய முடிவு
என் முடிவு இல்லை பாரு, நம்முடைய முடிவு அடுத்த கூட்டத்தை ஆரம்பிக்க வைக்கணும். எத்தனை பேருக்கு வாஞ்சிருக்கு? அல்லேலூயா. நான் முடிஞ்சு போமோனே, ஒருவேளை என்னுடைய ஆயுசு முடியுதுன்னு வச்சுக்கணுமே, நான் நல்லபடியாக வெற்றிகரமாக, பவுல் சொல்வார்ல, நான் ஓட்டத்தை முடித்தேன். இன்னைக்கு அந்த அந்த அவன் எழுதி கொடுத்த அந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி கொடுக்குற வார்த்தையை வச்சு இன்னைக்கு எத்தனை பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய ஓட்டத்தின் முடிவு அநேகருடைய ஓட்டத்தை துவக்குது. அப்படிதானே? சொல்லுங்க, துவக்குதா இல்லையா? அப்போ இன்னைக்கு நான் ஓடிட்டு இருக்கிற ஓட்டம் நான் ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் நான் இன்னைக்கு முடிக்கும் போது தவறிட்டேன்னா ஒரு கூட்டம் ஆரம்பிக்க தவறிடுவாங்க. புரிஞ்சுதா இல்லையா? திரும்பவும் சொல்றேனே, நான் இன்னைக்கு வெற்றியை ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் வெற்றியை முடிக்கலைன்னா வெற்றியை ஆரம்பிக்க வேண்டிய சில பேர் தடைப்பட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னுடைய ஓட்டம், ஆண்டவரே என்னுடைய ஓட்டம் வெற்றியா ஆரம்பிக்கிறதுல இல்லை, வெற்றியை முடிக்கிறதுல இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் 1 கொரிந்தியர் பவுல் சொல்றாரு, ஒருவனே பந்தயத்தை, அல்லேலூயா. அப்போ அந்த பெற்றுக்கொள்கிற ஒருத்தனா நீங்களும் நானும் இங்கே இருக்கிற எல்லாருமே காணப்படணும். அல்லேலூயா. அப்போ நான் அப்படியே மனசில் அப்படியே ஆண்டவர் வார்த்தை போட்டு அதை வாசிக்கிறேன். நம்ம ஓட்டத்தை பெற்றுக்கொள்ளுவராக முடிச்சா அநேகர் பெற்றுக்கொள்ள முடிக்கா ஓடுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நாம் ஓட்டத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக முடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முடிச்சிட்டோன்னா நிறைய பேர் பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஓடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு சித்தமான 2 காரியத்தை உங்களோடு கூட கேஷுவலாக நான் போகலான்னு பார்க்குறேன். ரொம்ப பிரசங்கமாகலாம் இல்லை, அப்படியே கேஷுவலாக போகலான்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 29 34 வரை மைக்கில் வாசிங்க தயவு செய்து. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 29 34 வரை நிறுத்தி வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயச்சங்கூலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். சரி, கர்த்தர் நல்லவர். எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் பாருங்க. இப்போ ஏசா வந்து யாரு? ஈசாக்குடைய மூத்த பையன், உத்தம புத்திரன். அல்லேலூயா. ஈசாக்குடைய மூத்த பையன் தான் யாரு? ஏசா. இங்கே என்ன நடக்கு? நல்லா இருக்கும் வாசி பார்த்தீங்கன்னா. எப்படி இருக்குன்னா, நான் வாசிக்கிட்டேன் உங்களுக்காக. 29 முதலாவது தம்பி சொல்லிட்டான் களைத்து, அதுக்கப்புறம் 2வது வாசிங்கன்னா இளைத்து. அல்லேலூயா. அவன் களைச்சு வாரான். அதுக்கப்புறம் வசனம் இருக்குது, வசனத்தை தான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க. சொல்லி வாசி. முதல்ல பார்த்தா ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தான். சரியா? அதுக்கப்புறம் ஏசா யாக்கோபுக்கு, அந்த சிவப்பானக்குள்ள நான் சாப்பிட கொஞ்சம் தான், நான் இளைத்து இருக்கிறேன். இல்லையா? களைப்பு வந்துச்சு, இளைப்பு வந்துச்சு. நம்மளால் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணானா, அதை விற்று போட்டான், அலட்சியம் பண்ணிட்டான். களைப்பு வந்தா விற்று போட்டுறக்கூடாது, இளைப்பு வந்ததுனால அலட்சியம் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. புரிஞ்சுவங்க சந்தோஷமா? இல்லையா சொல்லுங்களேன். இந்த ஏசா எப்படி இருப்பான் தெரியுமா? ஏசா ஆளு என்ன மாதிரி கருப்பு கிடையாது, ஆள் பயங்கர ஒயிட்டு. வசனம் இருக்கு 25 வாசி தம்பி. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாகவும். மூத்தவன் யாரு? ஏசா. ஏசாவை பற்றி தான் பார்க்குறோம். மூத்தவன், அவன் தான் மூத்தவன். ஏசா எப்படி இருக்கானா? சிவந்த நிறமுள்ளவனாகவும் நாயும். அப்போ எப்படி, என்ன கலர் அவன்? பைபிளே சொல்லுது, சிவப்பு. சுண்டுனா ரத்தம் வரும் போல சிவப்பாக இருக்கிறான். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ இங்கே கூழுக்காக எதை அலட்சியம் பண்ணிட்டான்? அப்போ சேஷ்ட புத்திர பாகனா அவனுக்கு என்னன்னு தெரியல. அது அதை பற்றி தானே ஒரு தெளிவான அறிவு இல்லை. அல்லேலூயா. அன்னைக்கு நமக்கு சில பேருக்கு எவ்வளோதான் பைபிள் படித்தாலும் சில நேரத்தில் அறிவு கம்மி தான். ஆமென். இன்க்ளூடிங் எல்லாரையும் சேர்த்து தான். பிரசங்கிக்கனால பெரிய ஆள் கிடையாது, கேட்கறதுனால சின்ன ஆளும் கிடையாது. எல்லாருக்குமே சில நேரத்தில் வேதத்தில் உள்ள சில காரியங்களை பார்க்கும்போது சில நேரத்தில் மறந்து போய் தப்பு பண்ணி அறிவில்லாமல் ஆண்டவர் அதான் சொல்கிறார், என் ஜனங்கள் சங்காரம். எதனால? எந்த அறிவு?
வேத அறிவு. அல்லேலூயா. மனுஷ அறிவு இல்லை, வேத அறிவிலாம் தான் உள்ளே போய் சங்காரிட்டு இருக்கோம். கர்த்தர் நல்லவர். ஓகே, அப்போ இங்கே இந்த ஏசா களைத்து போய் இழைத்து போய் வந்ததுனால தன் சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படி பண்ணிட்டான்? அலட்சியமாக இருந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பாட்டு படிக்கிறோம்ல, தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. முற்பிதாக்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு? கிங்ஸு. ரெண்டாவது அண்ணன், பிரதர். ஆனா இந்த ஏசா மாத்திரம் அலட்சியம் பண்ணாம விற்று போடாம இருந்தா எப்படி இருந்திருக்கும்? பார்த்திபன். முற்பிதாக்கள்னா முதல்ல யார் வந்திருக்கணும்? ஆபிரகாம், ஈசாக்கு. எப்படி இருக்கணும்? சந்தோஷமா சொல்லுங்க. அப்ப எப்படி இருக்கணும்? எப்படி ஆயிட்டான் பாருங்க. இது எங்க வரைக்கும் வருது பார்த்தீங்களா? முற்பிதாக்கள் லிஸ்ட்ல வர வேண்டியவன் இழந்து போயிட்டான். ஏன்? எதனால? எதை அலட்சியம் பண்ணா? எதுக்காக? கூழுக்காக. அல்லேலூயா. அவன் மேனி எப்படியா? கூலி எப்படியா? கூலி என்ன கூலி? நல்லா இருக்கும் தம்பி, படி தம்பி. சிவப்பான கூலிலே. சிவப்பான கூலிலே. செவந்த மேனி எதுக்காக வித்து போட்டான்? சிவப்பு கூழுக்காக. செவந்த மேனி போச்சா? கலர் முக்கியம் இல்லை. நீ வரும்போது கூட யாரோ பேசினாங்க கலரை பற்றி. யார்? கேதுநாத்தா ஸ்ரீராம் தான் பேசினான்னு நினைக்கிறேன். பால் பத்திரி தான் சொன்னார் நேற்று நைட்டு அப்படின்னு பேசிட்டு இருந்தான். அப்போ கலர் கருப்பாக இருந்தாலும் அழகு, பரிசுத்தமாக இருக்கணும் கருப்பாக இருந்தாலும். இல்லையா? அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், கருப்பாக இருந்தான் தம்பி நீ எனக்கு பிரியமானவன். இவன் சிவப்பாக இருந்தான். முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் வர வேண்டியவன் எங்கே போயிட்டான்? ஆபிரகாம், ஈசாக்கு அப்புறம் உள்ள என்னது யாக்கோபு வர வேண்டிய இடத்துல ஏசா வர வேண்டியவன் அதை இழந்து போயிட்டான். அல்லேலூயா. அவனுக்கு அதோட அருமை அப்போ தெரியல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்படுறான், அழுறான்னு. பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கா வாசிக்கிறீங்களா ஒரு வசனத்தை? எபிரேயரின் புஸ்தகம் 12:16 வாசிக்கிறேன். எபிரேயர் 12:16 வாசிங்க. ஒருவேளை கூழுக்கு வாசிங்க. போட முடியாதான் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இருப்பதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர்ல இங்கே வசனம் எழுதி இருக்கிறாப்ல, விற்று போட்டவனுக்கு போல நம்ம இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அல்லேலூயா. எச்சரிக்கையாரு அப்படின்னா பீவர், அப்படிதானே? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. யார மாதிரி இருந்துடக்கூடாது? ஏசா மாதிரி. ஏசாவுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஏசாவுடைய இன்னொரு பேரு அதே இடத்துல வேதம் சொல்லுது, ஏதோம். சொல்லுங்க. ஏசாவுக்கு இன்னொரு பெயர் ஏதோம். ஏதோமுடைய தகப்பன் தான் ஏசா. ஏசாவுடைய இன்னொரு பேரு ஏதோம். யாக்கோபுடைய இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? அப்போ ஒருவேளை இவன் விற்று போடலாம். இப்போ ஒருவேளை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் உங்களுக்கு திணிக்கலை, என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறேன். ஒருவேளை இந்த ஏசா மாத்திரம் கரெக்டாக இருந்திருந்தா ஒருவேளை இவனுடைய பேரை கூட இந்த தேசமாக இன்னைக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவன் விற்று போட்டதுனால யாக்கோபு பெற்றுக்கொண்டான். யாக்கோபு ஆண்டவர் சமூகத்தில் போராடினான். யாக்கோபு பெற்றுக்கொண்டதுனால அவன் சூப்பர் ஆயிட்டானா? இல்லை, ஸ்டில் அவன் யார் தான்? எத்தன் தான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தொட்ட உடனே அந்த எத்தன் சுத்தன் ஆயிட்டான். அல்லேலூயா. அதான் பாட்டு படிக்கணும், எத்தன் என்னை உத்தமனாக்க. நான் சொல்றேன் சுத்தவனாக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு ஒரு சித்தம். அதனால தானே இவன் முன்னால வரான். ஏன் நீங்க முன்னால பிறந்தீங்க தெரியாது. ஏன் இன்னைக்கு நான் அண்ணனா இருக்கேன் எனக்கு தெரியாது. ஏன் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு தெரியாது. ஆண்டவருக்கு ஏதோ சித்தம், அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ ஏசா இதெல்லாம் அலட்சியம் பண்ணதுனால என்ன பண்ணிட்டான்? வெற்றி போட்டான். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவரே என்ன குறித்து ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்க. ஒரு நாளும் எதையும் நான் அலட்சியம் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. சேஷ்ட புத்திர பார்த்து நம்ம அலட்சியம் பண்ணின ஏசா முற்பிதாக்கள் லிஸ்ட்லேருந்து எப்படி போயிட்டான்? காணாம போயிட்டான். ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆரம்பிக்கும் போது இப்போ எல்லாம் T20 போயிட்டு இருக்குல்ல, நம்ம கரெக்டு தானே? IPL மேட்ச் போயிட்டு இருக்கு.
ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிக்கும் போது எல்லாம் பயங்கரமாக சத்தம் போடுவாங்க ஆடியன்ஸ். ஐபிஎல் மேட்ச் விடுங்களேன், நார்மலாகவே கிரிக்கெட் மேட்ச்சு இல்லாட்டி ஃபுட்பால் எந்த மேட்ச் ஆகிட்டாலும் ஆரம்பிக்கும் போது பயங்கர க்ரௌடெல்லாம் பயங்கர விசில்லாம் பறக்கும். ஆனால் கடைசி நிமிஷம் ஆக 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 சீட்டில் நல்லா உட்காந்துட்டு இருக்க மினிடியில் வந்துடுவான். அதாவது ஈடுபாடாக இருக்கிறவங்க, நான் எல்லாத்தையும் சொல்லலை, யார் யாரெல்லாம் உண்மைக்குமே இந்த ஐபிஎல் மேட்ச் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் அவங்களாம் விளாட்றான்னு வச்சுக்கிட்டுமே, நல்ல சீட்டு நல்லா உட்காந்துட்டு பார்க்குறவன் அப்படியே முன்னாடியில் அப்படி இப்படி உட்காந்தோம்னா இப்படி வந்துடும் முன்னாடியில், எல்லாம் சிஎஸ்கே வின் பண்ணால் நல்லா இருக்குமே, இல்லை மும்பை இந்தியன்ஸ் வின், ஏன்னா அவனுக்கு ஈடுபாடு அதிகம். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஆனால் முடிவு முக்கியம். ஏன் முடிவு முக்கியம்னா, நம்ம ஒழுங்காக முடித்தா ஒழுங்காக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சந்ததியை ஆண்டவர் எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என்னுடைய ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்கள், எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இஸ்ரவேல் தான் ஆண்டவர் சொல்லுவார், இஸ்ரவேல் என்னுடைய சொல்லுங்க, இஸ்ரவேல் என்னுடைய ஜனம். நீங்கள் நல்ல வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா இந்த ஏசா அப்பா அம்மாவுக்கு கூட பிரியமா இல்லை. ஏன்? ஏசாவை வந்து சேஷ்ட புத்திர பார்த்த யாக்கோபு எடுத்துட்டான், யாக்கோபை ஈசாக்கை வந்து பிளஸ் பண்ணிட்டான்னொன்னே ஏசா யாரை போய் விவாகம் பண்ணுவார் தெரியுமா? கானானிய ஸ்திரீகளை போய் விவாகம் பண்ணுவார். யாரு? அவன் ஜஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறேனே, ஏசா. ஆனால் அதே ஈசாக்கு சொல்லுவான் யாக்கோபு கிட்ட, எப்பா யாக்கோபே, நீ கானானிய ஸ்திரீயில் எவனையும் விவாகம் பண்ணிடாத, உன் மாமா வீட்டுக்கு போன அனுப்பி வைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தகப்பனுக்கு பிரியமாக இவனை அங்கே அனுப்பி, ஆனால் யாக்கோபு ஈசாக்குக்கு யாரை தான் ரொம்ப பிடிக்கும்? ஏசாவை தான் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அப்போ பிரியமாக இருந்தவன் தகப்பனை பிரியப்படுத்தலை. அல்லேலூயா. எத்தனை இருந்தவன் பிரியப்படுத்திட்டான், ஆண்டவரையும் பிரியப்படுத்திட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவன் ஏசா வந்து எப்படின்னா, தகப்பனுக்கு பிரியமில்லாத கானானி ஸ்திரியை போய் கல்யாணம் பண்ணி, அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஏசாவும் சரி அவன் ஃபேமிலியும் சரி ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாக இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹிஸ்ட்ரி. அவங்க ரெண்டு பேரும் மனநோவாக இருந்தாங்க. ஏசா ஏதோமாய் போயிட்டான், யாக்கோபு இஸ்ரவேலா மாறிட்டான். காரணம், கூழுக்காக என்னத்தை விட்டு போட்டான்? கூழுக்காக. அல்லேலூயா. நம்ம யாரும் அப்படி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அல்லேலூயா. அப்போ இந்த ஏசாவை மாதிரி ஆண்டவரே ஒரு நாள் நாம் இருந்துடக்கூடாது. ஏசாவோட இன்னொரு பேர் நான் சொன்னேன், ஏதோம். ஆண்டவர் வசனத்தில் சொல்லுவார், சங்கீதத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சொன்னால் நான் உங்களுக்காக சொல்கிறேன், போட வேண்டாம், இந்த மனசில் வச்சுக்கோங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 108:9 சொல்லுவோம், ஆண்டவர் சொல்லுவார், ஏதோவின் மேல் என் பாதரட்சியை எரிவேன் அப்படின்னு சொல்லுது. சரி, தயவுசெய்து மன்னிக்கும், லோக்கல் பாஷையில் பேசுவோம் தெரியுமா? அப்படி பாதரட்சனை என்னது? செருப்பு. அப்படிதானே? புரியுதா புரியலையா? அப்போ அங்கே வசனம் இருக்கு, என்னது தம்பி வாசனத்தை போட்டுருதியா பாருங்களேன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோ மீன்மேல் என் பாதரட்சியை. ஆனால் இஸ்ரேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இது என்றென்றைக்கும் நான் விரும்பினபடியால். இஸ்ரேல் ஜனம் அவருக்கு பிரியமான ஜனம். அல்லேலூயா. அப்போ ஏசா எப்படி இருந்திருக்கணும்? பிரியமாக இருந்திருக்கணும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, பாதரட்சியே ஆண்டவர் ஒரு நாளும் நான் ஏசாவை போல இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ கூழுக்காக இழந்தவன் இன்னொருத்தனை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒருத்தன் கூழுக்காக இழந்தான், இன்னொருத்தன் கூழாங்கல்லால் ஜெயிச்சான். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்களேன். தம்பி மெசேஜை போட்டிருப்பான். இன்னைக்கு மெசேஜோட டாப்பிக்கே கூழால் இழந்தவன் கூழாங்கல்லால் ஜெயிச்சவன். அல்லேலூயா. புரிஞ்சவங்க சந்தோஷமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். ஓகே, எனக்கா வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:41-40-41 வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 40, 41, 42. அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி. போதுப்பா, 42 முடிச்சிட்டியா? அசட்டை பண்ணினான். போதும். சரி,
முதல்ல பார்த்தோம் யாரு? ஈசா. அவன் எதால இழந்துட்டான்? கூழால. நம்மால் எதை வச்சு ஜெயிச்சாரு? உண்மைதானே? உண்மையா பொய்யா? தாவீது ஜெயிச்சது எதை வச்சு தான்? கூழாங்கல். அல்லேலூயா. அப்போ கூழு பெருசா கூழாங்கல் பெருசா? இப்பெல்லாம் கேட்கக்கூடாது. கர்த்தர் நல்ல, அது சாப்பாடு, இது கல், அவ்வளோதான் வித்தியாசம். கர்த்தர் நல்ல. சரி, இதில் எனக்கு முதல்ல இந்த இது கூழாங்கல் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கும் நானும் போட்டு பார்க்க, ஜெபம் பண்ணி பார்க்க, நடந்தே பார்க்க, ஆண்டவர் என்ன சம்பந்தம் இருக்குன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ எனக்காக நம்ம பார்த்தோம்ல, ஏசா கருப்பா சிவப்பா? தாவீது கருப்பா சிவப்பா? எப்படி சொல்றீங்க? செவந்த. அப்போ தாவீதும் செவந்த மேனி, ஏசாவும் செவந்த மேனி. கரெக்டா இல்லையா? இசை கவலைப்படாத, நானும் உன் இனம் தான். அல்லேலூயா. ஆமாம், உனக்கெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இனிமேல் கவலையப்படக்கூடாது. ஆமென். கர்த்தர் நல்ல. அப்போ செவந்த மேனி உள்ள ஏசா, கையை பிடிங்களேன். செவந்த மேனி உள்ள ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணான். செவந்த மேனி உள்ள ஏசா அசட்டை பண்ணா, செவந்த மேனி உள்ள தாவீது அசட்டை பண்ணப்பட்டான். புரியுதா? புரியலையா? அல்லேலூயா. அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணானா இல்லையா? ஏசா அசட்டை பண்ணான். இவன் செவந்த மேனி. யாரு? தாவீது. இவனை யார் அசட்டை பண்றா? கோலியாத்து அசட்டை பண்ணான். அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? நம்ம ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவர் பேசினா நல்லா தான் இருக்கும், நான் பேசினா நல்லா இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ இங்க எல்லாம் இப்போ ஒரு இப்போ யார் சொல்ல? சரி, கிங்ஸே வந்துடுறேன். சோத்திரம். வாப்பா கிங்ஸுக்கு வா. ஓகே. இங்கே எடுத்துக்கிட்டுமே. சரி, என்னையும் கிங்ஸையும் பாருங்களேன். ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. கிங்ஸ் இருக்கான். ஓகேவா? கிங்ஸ் தான் வந்து அவன் வயிறு என் வயிறும் பாருங்க. உண்மையாக சொல்லணும். எதுக்கும் நல்ல நார்மலாக பேசணும். யார் உண்மைக்குமே நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கா? உண்மையை சொல்லுங்க. உண்மைக்குமே ஹேண்ட்ஸம் யார் தான்? கிங்ஸ் தான். நானே சொல்லுவேன் கிங்ஸ். ஏன் சொல்லுங்க? நல்ல 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 உடம்பு, நல்ல ஒரு டப்புன்னு உட்காரலாம், டகான்னு எந்திரிக்கலாம், ஏதாவது செஞ்சால் செய்யலாம். அப்படி தானே? சோத்திரம். ஆனால் ஏசா வந்து எப்படிப்பட்டவன்? வேட்டையாடுறவன், வன சஞ்சாரி. அப்போ அவன் பாடி எப்படி இருக்கும்? 6 பேக்கு. நல்ல தடகாத்திரமாக நல்லா இருப்பான். அப்படி தானே? சரி தம்பி, தேங்க்ஸ். அப்போ யாருக்கு ஏசாவை பிடிக்கும், யாருக்கு யாக்கோவை பிடிக்கும்? எல்லாத்துக்குமே ஏசாவை தான் பிடிச்சிருக்கும். கரெக்டு தானே? இப்போ நம்ம பார்க்குறோம் யாக்கோபு முற்பதாக்களின் தகப்பன், அது அந்த கதைலாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து அவன் யாக்கோபை அப்படியே வச்சிருவோமே. நம்ம எல்லாரும் இப்போ ஏசா யாக்கோபுக்குள்ளே போகிறோம். இப்போ ஏசாவையும் பார்க்குறோம், யாக்கோவையும் பார்க்குறோம். யாருக்கு யாரை பிடிக்கும்? உண்மைக்குமே ஏசாவை தான் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம். ஏன்னா ஆள் நல்ல சூப்பராக இருக்கான், ஆட்ட சாட்டமாக, 6 பேக்கோட, ஏதோ நல்ல சைஜாண்டிக்கா. வேட்டைக்காரன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அசராமல் இருப்பான்யா, நல்ல பலமா தடகாத்திரமாக இருப்பான். இவன் கோழி குஞ்சு மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கான். அவன் வசனமே இருக்குது. அவன் கூடாரவாசி, குணசாலி. அவன் பொம்பளை. குணசாலின்னு யாரை சொல்லுவோம்? குணசாலைன்னா ஸ்திரீ தானே? யாக்கோபுன்னு ஒரு பொண்ணு மாதிரி அடங்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்கான். அல்லேலூயா. ஏசா ஃபிட்டா? அப்படி தானே? அப்போ எதிர்பார்த்த ஏசா இழந்து போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எதிர்பார்க்காத தாவீது ஜெயித்தான். ஏன்னா தாவீது எதிர்பார்க்கல. இங்கே வந்தாங்க, தாவீது உள்ள வந்தோடனே என்ன சொல்றாங்க? அண்ணன் தம்பி யுத்தத்தை பார்க்கும்படிக்கா. நல்லா இருக்கும். வாசிக்கிட்டா உங்களுக்காக? கர்த்தர் நல்லவர். நான் வாசிக்கிறேனே, 1 சாமுவேல் 17:28. அப்போ அவங்க அண்ணன்மார் சொல்றாங்க, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டா? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அப்போ நான் அப்படி மெடிடேட் பண்ணும்போது, என்ன நீ நினைக்க நான் யுத்தத்தை பார்க்கவில்லை, யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் நான் நினச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்க்க வரல, பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இங்கே எதிர்பார்த்த ஏசா இழந்துட்டான். ஆனால் எதிர்பார்க்காம ஒருத்தன் உள்ள வாரான். யாரு? தாவீது. அப்போ நான் சொன்னது போல இவனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தோடைய அதோடைய வேல்யூ தெரியல, வார்த்தையுடைய அர்த்தம் இல்லை, அறிவு இல்லை. அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு இந்த அறிவு இருந்துச்சு. யாரு சொல்லுங்களேன்? எனக்கு
சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு நான் தாவீதுக்கு தேவனை மெய்ப்பனாவும் பார்க்க தெரியும், தேவனை இராணுவங்களின் தேவனாவும் பார்க்க தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் அவரை நான் ஆசீர்வதிக்கிறவனே பார்த்துட்டு இருக்கிறிய. அல்லேலூயா. தாவீது அவன் ஒரு மேய்ப்பனாகிய தாவீது தேவனை மேய்ப்பனாவும் பார்த்தான். அதே நேரத்தில் பிரச்சனை வரும்போது கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அதே மேய்ப்பன் தேவனை இராணுவங்களின் தேவனாவும் பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அறிவு அவனுக்கு இருந்ததுனால தான் இந்த கோலியாத் என்கிற நாயையும் அவன் பார்த்தான். எப்படி பார்த்தான்? கோலியாத்த நாயா பார்த்தான். அல்லேலூயா. அதனால தான் கல் எடுத்துட்டு போனான். அல்லேலூயா. அப்போ அந்த செவந்த மேனி விழுந்துட்டான், இந்த செவந்த மேனி ஜெயிச்சிட்டான். ஏன்? எதனால? அவங்க சொல்லுவான், நல்லா இருக்கும். வசந்த வாசி தம்பி, சூப்பர், கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 17:25 வாசி. இந்த பெலிஸ்தனை வீழ்த்தினா அவனுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. வாசி. சோத்திரம். அல்லேலூயா. பொண்ணை கொடுப்பான்னு பார்த்தா பொண்ணு கூட என்னத்தையும் கொடுக்கான், பொருளையும் கொடுக்கான். சோத்திரம். அண்ணனுக்காக நன்றி. அவங்க நல்லா இருக்கும். இஸ்ரவே சர்வ மானியமும். ஆனால் அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு வாலிபன். நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா வசனம் இருக்குது. நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் கொஞ்சம். அவன் தாவீது ஒரு வாலிபன். அப்போ தாவீது கேட்டோன்னே இப்போ இசை சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துட்டு. கர்த்தர் நல்லவர். ஆமாம். அப்போ அவனவனுக்கு பாடு போதும். அல்லேலூயா. நம்ம அவனை நினச்சி சிரிக்க வேணாம். சோத்திரம். அப்போ இங்கே மானியம், சர்வ மானியம். நம்மளு மானியத்தை உள்ள போனானா தாவீது, கோலியாத்தை நீ ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு மானியம், 2வது பொண்ணு. இந்த 2க்காக உள்ள போனானா எதுக்காக உள்ள போனான் தாவீது? ஆமாம். அல்லேலூயா. தாவீது மானியத்துக்காகவும் போல, தானியத்துக்காகவும் போல. அல்லேலூயா, அல்லேலூயா. மானியத்துக்காகவும் தானியத்துக்காகவும் போகிறவன் தாவீது அல்ல. அல்லேலூயா. நான் உங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. காசு கொடுத்தாதான் ஆண்டவர், காசு கொடுத்தாதான், வேலை கொடுத்தாதான் ஆண்டவர், விசா கொடுத்தாதான் ஆண்டவர், சாப்பாடு கொடுத்தாதான் ஆண்டவர், பொண்ணு நல்ல பொண்ணை கொடுத்தாதான் ஆண்டவர், இல்லாட்டி பிள்ளையை கொடுத்தாதான் ஆண்டவர். இப்படி போகிற கூட்டம் நீங்களும் நானும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் போகிறது அவருடைய நாமத்துக்காக. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறான். அப்படி போனவன் தான் தாவீது. எதிர்பார்க்காத தாவீது எதிர்பாராத வெற்றியை பெற்றான். யாரும் எதிர்பார்க்கல. தாவீது உள்ளே போனான். என்னையா சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், செவந்த மேனியாக இருக்கிறான் அப்படின்னு அவன் எல்லாம் அப்படி தான் சொன்னான் இல்லையா? ஆனால் அவன் தான் தூக்குனான் தலையை. அல்லேலூயா. தலையை தூக்குனது யார் தான்? அல்லேலூயா. தலைக்கல்லுன்னு தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாம் நிற்கிறான், தலையை தூக்கிட்டு நிற்கிறான். அப்படி தானே? அவன் தான் சொல்லுவான், வீட்டு கட்டுள்ள ஆகாந்துன்னு தள்ள மூளைக்கல், மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு, இது கர்த்தராலே ஆயிடுச்சு, இது எங்களுடைய கண்களுக்கு. தாவீது சொல்றான், இது என் கண்ணுக்கு ஆச்சரியம். இன்னைக்கு ஆச்சரியம், தேசத்துக்கு ஆச்சரியமா இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கல்ல ஆண்டவர் நிற்கும் போது தலையை பிடிச்சிட்டு நிற்கிறான். எங்க தலையை எங்க கொண்டு வந்தான்? எருசலேமுக்கு கொண்டு வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவனுக்கு அறிவு இருந்துச்சு. என்ன அறிவு? அவனை தேவனை மேய்ப்பனாவும் பார்க்க தெரியும், இராணுவங்களின் தேவனாவும் பார்க்க தெரியும். எதுக்காகவுமே அவன் போல, மானியத்துக்காகவும் போல, எந்த ஆசீர்வாதத்துக்காகவும் போல, தேவனுக்காக உள்ள போனவன் தான் யாரு? தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கா கடைசியாக வாசிங்க. 1 சாமுவேல் 17 45 46 மட்டும் வாசிங்களேன். ம் 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 அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்துக்காக தான் அவன் உள்ளே போனானே தவிர இவன் பொண்ணு கொடுப்பான், இவன் மானியம் கொடுப்பான், தானியம் கொடுப்பான்லாம் உள்ளே போல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி போகிற கூட்டமாக நீங்கள் நான் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. அப்போ பூலோகத்தார் அறிந்து கொண்ட பூலோகத்தார் அதாவது பூலோகத்தானா என்னது, பூமியில வாழ்கிற ஒரு கூட்டம் அறிந்து கொள்ளணும்னு ஓடினவன் யாரு? அல்லேலூயா. இந்த பூமியில நான் வாழணும்னு ஓடினவன் யாரு? ஏசா. அதனால தான் கூழுக்காக வித்துட்டான். அல்லேலூயா. நான் வாழணும்னு நினைச்சான், இவன் எல்லாரும் அறிந்து கொள்ளணும்னு நினைச்சான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சிந்தை மாறணும், நம்முடைய வேத அறிவு மாறணும், தேவனை பார்க்கிற விதம் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு தருணம் யாருக்கு? ஏசாவுக்கு. நீங்கள் வேதத்தை படித்து பாருங்க. அப்புறம் அவன் மனம் கசந்து அழுதாலும் அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த சேஷபுத்திர பாகம் கிடைக்கல. அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு தான் வருதே தவிர ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசான்னு வர வேண்டிய இடத்துல இப்போ யார் இருக்கா? இது காலத்துக்கு இப்படி தான் இருக்கும், ஒரு நாள் மாற்ற முடியாது. அல்லேலூயா. மனம் மாறுதலை காணாமல் போனான் என்று வேதம் சொல்லுது. இந்த நாளில் ஆண்டோட ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் கூழுக்காக இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. எதிர்பார்ப்பு, என்ன எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஆனால் நான் இழந்துட்டேன். எல்லாம் கண்களை மூட போகிறோம், எல்லாம் எழுந்து நிற்க போகிறோம், எழுந்து நிற்க போகிறோம். கத்த நல்ல எல்லாம் எழும்பி நின்று கொள்ளுங்க. எல்லாம் செபிக்க போகிறோம். எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி எல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா, சிவந்த மேனி தான், சிவந்த மேனி இழந்து போயிட்டான். ஆண்டவரே, ஏசா இழந்து போயிட்டான், கூழுக்காக இழந்தான். அதே சிவந்த மணி ஆகிய தாவீது கூழாங்கல்லால் செய்தான். அவன் மானியத்துக்காகவும் போல, தானியத்துக்காகவும் போல, தேவன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபிக்கும்படிக்க உள்ள போன. ஆண்டவரே, அப்பா, அந்த நாளில் ஆண்டவரே, ஏசாவை போல அநேக தருணங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஒருவேளை ஏசாவை போல சின்ன சின்ன அற்ப இன்பங்களுக்காக, அற்ப சந்தோஷத்துக்காக, அற்ப ஆசீர்வாதங்களுக்காக நீர் கொடுத்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். என்னை பாரும், என்னை பாரும், என்னை விட்டு விலகாதிரும், கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். என்னை பாரும், என்னை பாரும், முகத்தை மறைக்காதிரும், கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? என்னை பாரும், என்னை பாரும், என்னை விட்டு விலகாதிரும், கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். என்னை பாரும், என்னை பாரும், முகத்தை மறைக்காதிரும், கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். என் இயேசுவின் வாழ்க்கையில், என் இயேசுவே என் வாழ்க்கையில் நீர் எத்தனை தருணங்கள் தந்தி. எல்லாரும் சேர்ந்து படிங்களா, பாட்டை படிச்சு பார்த்து படிங்க. தேங்க்யூ ஜீசஸ். என் இயேசுவே என் வாழ்க்கையில் நீர் எத்தனை தருணங்கள் தந்தி, அதையெல்லாம் வீணடித்தேன், இப்போ ஒன்றுமில்லாமல் நிற்கிறேன். என் இயேசுவே என் வாழ்க்கையில் நீர் எத்தனை தருணங்கள் தந்தி, அதையெல்லாம் வீணடித்தேன், இப்போ ஒன்றுமில்லாமல் நிற்கிறேன். என்னை பாரும், என்னை பாரும், முகத்தை மறைக்காதிரும், கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். என்னை பாரும், என்னை பாரும், மறைக்காதிரும், கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். வழி இதுவே என்று தெரிந்தும் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தேன், ஏமாற்றம் இனி அடைந்தேன், இனி உம்மை விட்டு செல்ல மாட்டேன். வழி இதுவே என்று தெரிந்தும் நான் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன், இனி உம்மை விட்டு செல்ல மாட்டேன். என்னை பாரும், என்னை பாரும், முகத்தை மறைக்காதிரும், கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். என்னை பாரும், என்னை பாரும், முகத்தை மறைக்காதிரும், கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். எல்லாரும் ஒரே நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல இருந்துடக்கூடாது. ஆண்டவரே,
ஏசாவை போல ஆண்டவரே அப்பா அநேகர் ஓடிட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தன் தான் பந்தயத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆரம்பிச்சது ஈஸி ஆண்டவரே, முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்தின் முடிவு அநேகர் ஓட்டத்தை ஆரம்பிக்க முடிக்க இருக்கணுமே தருவேன். அநேகர் மனமடிவாகி போக நாங்கள் காரணமாயிடக்கூடாதப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் முடிக்க உதவி செய்யுங்க. பெற்றுக்கொள்ளும்படிக்க நாங்கள் ஓடுவதே அநேகர் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் ஓட்டத்தை ஆரம்பிக்க தாண்டவரே. இது ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கோஆர்டினேட் பண்ணுகிற ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவர் முன்னால் நின்று செய்கிற இதற்காக பிரயாசப்படுகிற எல்லா பிள்ளைகளும் தேவக்காரன் இருக்கட்டும். இப்படி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் அம்மாக்குரியது. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் சித்தம் செய்வதே எங்கள் வாழ்க்கை நோக்கமே. அவர் சித்தம் ஒன்றே பூமியில செய்து முடி